அகதா கிறிஸ்டியின் ரோஜர் ஆக்ரைட் கொல்லப்பட்டார். அத்தியாயம் 24. ரால்ஃப் பேடனின் கதை. அது எனக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலையாய் அமைந்தது. என்ன நடக்கிறது என்பதையே என்னால் விளங்கிக் கொள்ள முடியாமல் ஆனது. சுற்றி வர ஆச்சரிய குமுறல்களும் உணர்ச்சி வெடிப்புகளும் இடம்பெற்றன. என்னை நானே கட்டுக்குள் கொண்டு வரும் நிலை உருவான போது பேடனும் அவனது மனைவியும் கைகளுக்குள் கைகள் பின்னி நின்று கொண்டிருந்தனர். என்னை பார்த்து சிரித்தான் அவன். பாய்ரோவும் கூட சிரித்தார். ஆனால் கூடவே என்னை நோக்கி வலிமையாய் சுட்டு விரல் நீட்டி கொண்டிருந்தார். ஹெர்குல் பாய்ரோவிடமிருந்து விஷயங்களை மறைத்து வைப்பது பிரயோஜனமற்றதுன்னு நான் மூச்சுக்கு 300 தரம் சொல்லியிருக்க மாட்டேன் என தடாலடியாய் சொன்னார் அவர். அப்படி மறைப்பது தெரிஞ்சா நிச்சயம் உண்மையை கண்டுபிடிக்காம பாயிரோ விடமாட்டான்னு நான் விளக்கல. பிறகு மற்றவர்களை நோக்கி திரும்பிக் கொண்டார் அவள். ஒரு நாள் இதே மாதிரி 6 பேரும் இருக்கும்போது ஒரு சின்ன வட்ட மேஜையை சுற்றிலும் உட்கார்ந்தோம். நினைவிற்குல்ல? 4 பேர் அவங்களுடைய ரகசியங்களை தந்துட்டாங்க. டாக்டர் ஷெப்பர்ட் அவர் மறைச்சி வச்சதை எனக்கு தர தவறிட்டார். ஆனால் வழக்கு நெடுக்கிலும் என்னோட சந்தேகங்கள் என்னை விட்டு விலகாமல் என்னுடைய இருந்தன. கவனிங்க, டாக்டர் ஷெப்பர்ட் சம்பவ இரவன்று பேடனை தேடிக்கிட்டு ஆண்கள் விடுதி வரைக்கும் போனார். அவரை அங்கே டாக்டரால் பார்க்க முடியல. சரி இருக்கட்டும். ஆனால் ஒருவேளை அவர் திரும்பும்போது தெருவிலேயே பேடனை சந்திச்சிருந்தால்? இந்த கேள்வியை நானே கேட்டுக்கிட்டேன். டாக்டர் ஷெப்பர்ட் பேடனின் நெருங்கிய நண்பர். மேலும் கொலை நடந்த களத்திலிருந்த சுட சுட வெளியே வரும் முதல் நபர் டாக்டர் தான். பேடனுக்கு எதிராக விஷயங்கள் அடுக்கி நிற்பதை அவர் நிச்சயமாக உணர்ந்திருக்கணும். எஸ், விசனப்பட்டு சொன்னேன் நான். இது சம்பந்தமான அத்தனையும் நானே இப்போ முன் வந்து விலக்கி விடுவது தான் புத்திசாலித்தனமாகன்னு நினைக்கிறேன். மத்தியானம் கிளம்பி பேடனை பார்க்க நான் போயிருந்தேன். முதல்ல அவனோட நம்பிக்கைக்கு உகந்த நம்பரா என்ன எடுத்துக்க அவர் முன் வரலை. ஆனால் சற்று நேர உரையாடலுக்கு பிறகு அவனோட ரகசிய திருமணம் பற்றி என்கிட்ட சொன்னான். இவன் அப்போ விழுந்து கிடக்கும் பள்ளம் பற்றியும் விளக்கினான். கொலை கண்டுபிடிக்கப்பட்டதும் நிஜங்கள் ஒவ்வொன்றா தளர்ந்தோடும்போது நிச்சயமா பேடனை சம்பந்தப்படுத்தாம இருக்க முடியாது என்பதை நான் உணர்ந்துட்டேன். அவன் நேரடியாக தொடர்பு படுத்தலைனாலும் அவன் விரும்பிய பெண் நிச்சயமா துரத்தப்படுவா. இவ பொண்டாட்டியை போட்டு துளைச்செடுத்து அவளால் மறைக்க முடியாமல் போகலாம். இல்லைன்னா அவ மேலேயே கூட பழி திசை திரும்பிடலாம். இங்கு நான் சற்று தயங்கி நின்றுவிட இடைவேளியை பேடனே நிரப்பலானான். ஒத்துக்கிறேன். விஷயம் என் காதுக்கு எட்டிய போது நான் கிளம்பியதும் மறுபடியும் அப்பாவை பார்க்க ஊர்மிளா போயிருப்பானே நான் நினச்சேன். அன்னைக்கு மத்தியானம்தான் அவர் இவன் மேலே அத்தனை கோரமாக நடந்துக்கிட்டு இருக்கார். இவளால் தாங்கவோ மன்னிக்கவோ முடியாத அளவுக்கு அவர் திட்டி பழிச்சிருக்கணும். அப்போ இவள் தன் கட்டுப்பாட்டை இழந்த கணத்தில் என்ன பண்ணுறோன்னு கூட இவ புரிஞ்சிக்காம இவளாவே முன்னேறி நிறுத்தினான் பேடன். அவனிடமிருந்து தன் கையை அதிர்ச்சியாய் உருவிக்கொண்ட ஊர்மிளா ஓரிரு அடிகள் தள்ளி பின்னுக்கு போய்விட்டாள். இப்படியா என்ன நினைச்சிங்க ரால்ஃப்? நான் தான் ஐயாவை கொன்று சீவிட்டேன்னு மனசா நீங்கள் நினச்சிங்களா? நாம் மறுபடியும் குற்றமுள்ள வகையில் நடந்துக்கிட்ட டாக்டர் விஷயத்துக்கு வருவோம் என்றார் பாய்ரோ வறட்சியாய். பேடனுக்கு என்ன உதவி தர முடியுமோ அதை பண்ண முன் வந்திருக்கிறார் டாக்டர் ஷெப்பர்ட். போலீஸிடமிருந்து பேடனை மறைச்சி வைப்பதில் வெற்றியடைஞ்சிருக்கிறார் டாக்டர். எங்க கேட்டார் ரேமண்ட். அவரோட வீட்டில்? அப்படி கிடையாது என்றார் பாய்ரோ.
நான் என்னையே கேட்டுக்கிட்ட இதே கேள்வியை நீங்களும் உங்ககிட்டயே கேட்கணும். நல்ல டாக்டரான ஷெப்பர்ட் பேடனை மறைச்சி வைக்கிறார்னா அவர் எந்த இடத்தை தேர்ந்தெடுப்பார்? அது நிச்சயமா இங்கே எங்கேயோ கை கெட்டும் தூரத்தில் தான் இருந்தாகணும். ஒரு ஹோட்டல்? நோ. ஒரு லாட்ஜ்? ம். அப்போ எங்க? எனக்கு விடை கிடைச்சது. ஒரு நர்சிங் ஹோம். டாக்டர் இல்லை, மூளை குழம்பி போன ஒருத்தருக்கான இல்லம். என்னோட இந்த யூகத்தை பரீட்சித்து பார்க்க இறங்கினேன். என் உறவுக்கார பையன் ஒருத்தனுக்கு மூளை குழம்பிடுச்சுன்னு நானே ஒரு கதையை உருவாக்குறேன். மேடம் கரோலின் கிட்ட போய் அப்படிப்பட்ட நோயாளிகளுக்கு உகந்த ஏதாவது ஹோம் இருக்கான்னு கேட்கிறேன். கிரான்செஸ்டர் அருகில் இருக்கிற 2 ஹோம்களுக்கு தன்னுடைய பேஷண்ட்டுகள் சில பேரை டாக்டர் அனுப்பியிருக்கார்னு சொல்லி அவை பற்றிய விவரங்களை தராங்க அவங்க. விசாரணைகளை துரிதமாக்கினேன். எஸ், அந்த 2ல் ஒரு காப்பகத்துக்கு சனிக்கிழமையன்று டாக்டரே கொண்டு போய் ஒரு நோயாளியை சேர்த்திருக்கும் செய்தி தெரிய வருது. ஏதோ ஒரு பேரில் அந்த பேஷண்ட்டு அறியப்பட்டிருந்தாலும் அதுதான் பேடன் என்று கண்டுபிடிச்சிட எனக்கு அதிக நேரம் பிடிக்கலை. சில அலுவலக சம்பிரதாயங்களுக்கு அப்புறம் என்னால் பேடனை வெளியே கொண்டு வர முடிஞ்சது. நேற்று அதிகாலைக்கு முன்னாடியே என் வீட்டுக்கு வந்துடுறாரு பேடன். பாய்ரோவை கவலை தோய பார்த்தேன் நான். கரோலினின் அரசாங்க உணவதிகாரி என முணுமுணுத்து கொண்டேன். இது நான் யூகிக்காம போயிட்டேனே. உங்களோட எழுதி பதியப்பட்ட இந்த வழக்கில் இருந்த தன்னடக்கம் பற்றி நான் ஏன் குறிப்பிட்டேன்னு இப்போ புரியுதா என என் காதில் கிசுகிசுத்தார் பாய்ரோ. அது சொன்ன பல விஷயங்கள் அத்தனையும் உண்மையே. ஆனால் உங்கள் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் வெட்டி எடுக்கப்பட்டிருக்கே மை ஃப்ரெண்ட். தன்னடக்கம். எதிர்த்து பேச தெம்பற்றவனானேன். டாக்டர் ஷெப்பர்ட் எனக்கு அத்தனை விசுவாசமாக இருந்தார் என்றான் பேடன். என் சதை மாதிரி. இந்த இக்கட்டு முழுக்க உறுதுணையாக நின்றார். அது எனக்கு சிறந்ததுன்னு அவர் எண்ணினாரோ அதை தான் அவர் எனக்கு செஞ்சு தந்தார். மிஸ்டர் பாய்ரோ சொல்வதை வச்சு அப்படி அவர் செஞ்சது சிறந்தது இல்லைன்னு இப்போ எனக்கு சொல்லப்படுது. அதாவது நான் முன் வந்திருக்கணும், வழக்கை சந்தித்து என் நிலைமையை விளக்கியிருக்கணும். இப்படி அந்த ஹோமில் ஒரு நியூஸ் பேப்பரை நான் கண்ணால் பார்க்கலை. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு என்பது பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாமல் ஆயிடுச்சு. எதை வெளியே விடலான்னு நினைக்கிறாரோ அதை மட்டுமே வெளியிடும் குணமுள்ளவர் டாக்டர் என்றார் பாய்ரோ வறட்சியாய். ஆனால் நான் சின்ன சின்ன விஷயங்களை கூட கண்டுபிடிச்சிடுவேன். இதுதான் என் பிஸ்னஸ். இப்போவாவது எங்களுக்கு அன்றைய இரவு என்னதான் நடந்தது என்னும் உண்மை விவரம் கிடைக்குமா என பொறுமை இழந்து கேட்டார் ரேமன். உங்களுக்கு அது ஏற்கனவே தெரியும் சார் என்றார் ரால்ஃப். நான் சொல்ல ரொம்ப கம்மியான சங்கதிகள் தான் பாக்கி இருக்கு. 9:45 ஒட்டி நான் தோட்டாரையை விட்டு கிளம்பி அடுத்து இனி என்ன பண்ணுவது என்ற பூதகார கேள்வியுடன் இருந்த சந்து பொந்தெல்லாம் நடக்கலானேன். நான் படிக்கும் அறைக்கு அருகில் போகவே இல்லை என்பதையும் எனது வளர்ப்பு தந்தையை நான் பார்க்கவே இல்லை என்பதையும் நிரூபிக்க அந்த நேரத்தில் நான் எங்கே இருந்தேன்னு என்னால் விளக்க முடியாத துர்லாப நிலையில் இருக்கேன். இது அந்த கடவுள் மீதான சத்திய வார்த்தைகள். உலகம் என்ன வேணும்னாலும் நினைக்கட்டும், ஆனால் என்னோட இந்த உண்மையை நீங்கள் நம்பணும்னு வேண்டிக்கிறேன். எங்கே இருந்தாருன்னு சொல்ல முடியாத துர்லாப நிலையா முணுமுணுத்தார் ரேமன். இது எப்படி போதும்? நான் உங்களை நம்புகிறேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும், கோர்ட்டுக்கு இது எப்படி போதும்? இடைமறித்து குதூகல குரலில் பேசிய பாயோ, இதுதான் எல்லாத்தையும் படு சுலபமாக்கிடுதே என்றார். பார்க்க போனால் ரொம்ப சுலபம். வெரி சிம்பிள் மேன். நாங்கள் எல்லோரும் அவரையே கண்ணகல முறைத்தோம்.
நான் என்ன சொல்ல வரேன்னு புரியல? நோ, கேப்டன் பேடனை காப்பாற்ற நிஜ கொலைகாரன் முன் வந்து உண்மையை சொல்லியாகணும். எங்கள் அனைவரையும் ஒரு சுற்று பார்த்தார் அவர். எஸ், நான் சொன்னது தான். கேப்டன் பேடனை காப்பாற்ற நிஜ கொலைகாரன் முன் வந்து உண்மையை சொல்லி தான் ஆகணும். இங்கே இப்போ இன்ஸ்பெக்டர் ரக்லானை நான் அழைக்கவில்லை என்பதை நீங்கள் கவனிக்கணும். ஒரு காரணத்துக்காகத்தான். எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட போட்டு உடைக்க விரும்பலை. குறைந்தபட்சம் இன்னைக்கு ராத்திரி வரையிலாவது அவர்கிட்ட நான் சொல்ல விரும்பலை. முன்வளைந்து வந்த அவருடைய குண அதிசயமும் நடவடிக்கையும் சட்டென்று முழுக்கவும் மாறின. அவர் திடுமென ஆபத்தானவரானார். இப்பொழுது உங்ககிட்ட பேசிக்கொண்டிருக்கும் எனக்கு மிஸ்டர் ரோஜர் ஆக்ராய்டை கொன்ற நபர் இப்போ இந்த அறையில தான் இருக்கார் என்பது தெரியும். நான் சொல்வது அந்த கொலைகாரனுக்கு நாளைக்கு இந்த உண்மை அப்படியே இன்ஸ்பெக்டர் ரக்லான் கைகளில் தரப்படும். விளங்குதா? இறுக்கமான அமைதி அங்கு நிலவியது. இதற்கு நடுவில் வீட்டு வேலைக்கார பெண் ஒரு தந்தியை எடுத்துக்கொண்டு வந்தாள். பாய்ரோ அதனை கிழித்து பிரித்தார். பிளான்டின் குரல் சம்பந்தமற்று எகிரியது. கொலைகாரன் எங்கள்ல ஒருத்தர்னு சொன்னீங்க, யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? பாய்ரோ இப்பொழுது வந்திருந்த செய்தியை படித்து முடித்திருந்தார். அதனை அவருடைய கையிலேயே சுருட்டினார். எனக்கு தெரியும் இப்போ சொல்லிவிட்டு கையில் உருண்டையாகி இருந்த தாளை தட்டி காட்டினார் அவர். என்னதது? கூர்மையாய் கேட்டார் ரேமன். ஒரு தந்தி செய்தி. இப்பொழுது அமெரிக்காவுக்கு பயணமாகிக் கொண்டிருக்கும் ஒரு கப்பல் பயணியிடமிருந்து. அங்கு மரண அமைதி நிலவியது. எழுந்து வணங்கி கிளம்பும் பாவனையில் ஆன பாய்ரோ சொன்னார். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் கூட்டியிருந்த இந்த சின்ன அளவளவல் முடிவுற்றது. உண்மை காலையில் இன்ஸ்பெக்டர் ரக்லானுக்கு அனுப்பப்படும். அத்தியாயம் 24 முடிந்தது.